உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திடீர்னு விஜய் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய சாந்தி வீட்டுக்கு வந்து அவங்க மனசு புண்படும்படியாக நடந்துக்கிட்டதும் இல்லாமல் கடைசியாக கிளம்ப போகும்போது விஜய் கிட்ட வந்து பேப்பரில் அவங்க ஏதோ எழுதி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு குடும்பமே ஆடி போய் நின்ன ஒரு தருணம். அது எதுக்காக அப்படி நடந்திருக்கு? அப்படி சாந்தி அம்மா பேப்பரில் எழுதி காட்டுறதுக்கான என்ன அவசியம் இருக்குது? வாய் வழியாகவே சொல்லியிருக்கலாமே. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சாந்தி அம்மா திடீர்னு ஒரு நாள் விஜய் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு இவங்க வராங்களேங்கும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஆச்சரியமாக இருந்தாலும், ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இவங்க கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்த உடனே சாரதாமாக்கு ஒரு புது தெம்பே கிடைக்குது. ஏன்னா நம்மளோட நாத்தனாரே நம்மளை தேடி வந்திருக்காங்க. அப்போ வந்திருக்க குடும்பத்துக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக நம்ம சைடு நின்று திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, வாங்க மதனி அப்படின்னு போய் பார்த்து பேசிட்டு, இங்கே பாருங்க மதனி எப்படி எப்படிலாம் இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு கூட தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு தெரியலை, ஆனால் குமரன் தம்பி தெரிஞ்சிருந்தும் இப்படிலாம் மறைச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ரொம்பவும் கேஷுவலாக எப்போவுமே பேசுகிற மாதிரி நமக்காக தானே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் உரிமையோட நம்மளோட நாத்தனார் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க போய் பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல சாந்தி அம்மா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என்னம்மா இப்போ நடந்து போச்சு, எதுக்கு இப்போ பதறிட்டு இருக்க? ஊர் உலகத்தில் நடக்காத ஒன்றா நடந்துருச்சு. நம்ம குடும்பத்தில் இது எல்லாமே வந்துட்டு எல்லாரும் பண்ணின ஒரு விஷயம் தானே, அதை தான் என் தம்பியும் பண்ணியிருக்கான். இதுக்காக போய் எதுக்குடி இப்படி அழுதுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. என்ன மதனி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு விஷயம் நடந்தது, உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு மட்டும் நடக்காமையா இருந்துச்சு, என் புருஷன் மட்டும் அப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அரச பரசலாக நானும் கேள்விப்பட்டேன் தான், ஆனால் நீங்கள் அதை கண்ணால் பார்க்கலல்ல அப்படிங்கிறாங்க. நான் கண்ணால் பார்க்கல, ஆனால் உனக்கு வந்துட்டு அவள் நேரில் வந்து நின்றுட்டா, வேறு வழி இல்லாமல் அதுக்கு என்ன பண்ண முடியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டு பார்த்தா முத்துமலரும் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது பார்த்துட்டு இவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. என்னடி எப்படி இருக்க, எப்போ வந்த ஊரில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ முத்துமலருக்குமே அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னடா இவங்க திடீர்னு தேடி வந்துட்டு நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு, சரி இவங்கக்கிட்ட நம்ம நல்லாவே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நல்லா இருக்கேன் மதனி அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. உடனே சாரதாம்மா டக்குன்னு போயிட்டு, அவங்க எனக்கு தானேடி மதனி, நீ என்ன போய் மதனின்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வம்புக்கு போகிறாங்க. உடனே சாந்தி அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்னம்மா இப்போ நீ எப்படி சந்தானத்துக்கு பொண்டாட்டியோ அதே மாதிரி தானே அவளும் பொண்டாட்டி, என்ன நீ மொதல் தாரம் அவள் ரெண்டாவது தாரம் அவ்வளோதானே, அதுக்காக சந்தானத்துக்கு இருக்க பொண்டாட்டிங்க எல்லாருக்குமே நான் தானே மதனி, அவனுக்கு இருக்கிற ஒரே அக்கா நான் தானே அப்படிங்கிறாங்க. உடனே காவேரிக்கு இந்த இடத்துல கோவம் வருது. நீ என்னத்த பேசிகிட்டு இருக்க, நீ ஒரே அக்கா அப்படிங்கிறனால உன் தம்பி எத்தனை பொண்டாட்டி கல்யாணம் பண்ணாலும் உனக்கு சரிங்கிற மாதிரில நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் புதுசாக நடந்துடலடி, அவன் என்ன 7-8 பொண்டாட்டியை கட்டிட்டு வந்துட்டான், 2வது பொண்டாட்டி கட்டியிருக்கான். இதான் உன் அம்மா என்ன ஆம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கா, ஆண் வாரிசுக்காக வந்து அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்த ஒன்று தான் அப்படிங்கும்போது, என்னத்த நீ பேசிகிட்டு இருக்க, என்னமோ என் அப்பா அந்த காலத்து மனுஷங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி தானே என் அம்மாவை கல்யாணம் பண்ணாரு, அதுக்கப்புறமா 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களை கல்யாணம் பண்ணதான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க தானே இருந்தோம், அதுக்கப்புறமா தானே யமுனாவும் நர்மதாவும் பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரிடி இப்போ என்ன நடந்து போச்சு, அதையே பற்றி பேசி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. கிருஷ்ணாவை பார்த்துட்டு நான் தாண்டா உன் அத்தை அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க. ஸோ கிருஷ்ணாவும் அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசுகிற மாதிரி அவளும் ட்ரை பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சிந்துவையும் போய் பிடிச்சி கொஞ்சிறாங்க. அப்படியே இவளை பார்க்க காவேரி மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாரதாம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள், அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறீங்கன்னா அதோட நிறுத்திக்கணும், தேவையில்லாமல் என் பிள்ளையெல்லாம் இழுத்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாலும் சொல்லலைனாலும் அதாண்டி உண்மை, இவ காவேரி மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கியாம்மா, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ விஜயை பார்த்துட்டு என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விஜய்கிட்டையும் பேசுகிறாங்க. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்துல புரியவே மாட்டேங்குது, எதுக்காக இவங்க வந்து இப்படிலாம் நடந்துட்டு இருக்காங்களே. ஸோ இவங்க கூட சப்போர்ட்டுக்கு நிற்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேர்த்துக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்களே, ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு சைடு பார்த்துட்டு, வேறு என்ன பண்ண முடியும், அவங்க குடும்பம் சரி இவங்களாவது ஒரு தெளிவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு சைடு யோசிக்கிறாரு. ஸோ சாரதாம்மா டக்குன்னு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. வெளியே நின்று முத்துமலர்கிட்ட கிருஷ்ணா சிந்து கிட்ட வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு சாரதாம்மா உள்ளே போகிறதுனால பாட்டிக்கு வந்து இங்கே நிற்கிறதா உள்ளே போகிறதானே தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு நிற்கிறாங்க. விஜய் பின்னாடி அவங்க கூட போயிடுறாரு. போனோடனே பார்த்தீங்களா தம்பி வந்தவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு, இவளுக்கு தானே மாமியார் அவங்க, இப்படிலாம் வந்து பேசலாமா, சரி எனக்கு தான் நாத்தனார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவளுக்கு மாமியார் தானே, இவ கூடயாவது நின்று பேசணும்ல, இப்படி போய் பேசிகிட்டு இருக்காங்களே தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி விடுங்க அத்தை, என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு வேற சொல்கிறாங்க, உங்ககிட்ட அதை மறைச்சிருக்காங்க, அது இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கு, என்ன பண்ண முடியும் விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி என்ன சொன்னாலும் எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது, இப்படி வந்து நம்மளை இப்படி உதாசீனப்படுத்திட்டு அவ கூட போய் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க நான் நினைக்க கூட இல்லை, அவங்க இருந்து இப்போ வந்திருக்காங்களே வளகாப்புக்கு வந்ததோடு சரி, அதுக்கப்புறமா இப்போ தானே அவங்கள பார்க்குறோன்னு நான் போய்
அப்படி ஆவலாக போய் பேசுகிறேன், எப்படி பாருங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பேசுகிறாங்க. அத்தை, நடந்தது நடந்து போச்சு, ப்ளீஸ் விட்டுருங்களேன், அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க போல இருக்கு, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அப்படியே சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளார உட்காந்து சாந்தி அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்த விஜய் ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணுறாரு. பேசிகிட்டு இருக்கவங்க ஏதோ ஒன்று யோசிச்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க எதுக்காக இப்படி யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கேஷுவலாகவே இவங்க வந்ததுலேருந்து நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த டவுட்டும் வருது. காவேரியை டக்குன்னு கூப்பிட்றாரு. காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க பாருங்க அம்மா எப்படி புலம்பிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, அதை விடு, இங்கே வாயேன், உங்கள் அத்தையை நீ நோட் பண்ணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், வந்ததுலேருந்து கடுப்பாக இப்படி பேசிகிட்டு இருக்கு, அந்த குடும்பத்து கூட போய் பேசிகிட்டு இருக்கு, அதை போய் நான் வேற என்னத்தை நோட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. காவேரி அதை சொல்லலை, இங்கே வாயேன், நீங்கள் ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் உட்காந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ பாரு, அவங்க வந்துட்டு பேசுகிறது எதுவுமே கேஷுவலாகவே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, ஏதோ யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரின்னா கொஞ்ச நேரம் காவேரியும் அப்படியே உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதுவும் புரியுது. ஆமாங்க, அத்தை வழக்கமாக இருக்க மாதிரி இல்லையே, இப்படியெல்லாம் அத்தை இருக்காதே, படப்படப்படன்லாம் அத்தை பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதான் காவேரி எனக்கு ஏதோ புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி டக்குன்னு ஏங்க அங்கே பாருங்களேன், அத்தை காதில் பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னது அத்தை காதில் அப்படிங்கிறாங்க. ஏங்க நல்லா உத்து பாருங்கங்க, அத்தை காதில் ஏர்பட் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க எதுக்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அவங்க காதில் அது இருக்குது. என்ன காவேரி உங்கள் அத்தை இப்படியெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா என்ன, அவங்கக்கிட்ட மொபைல் டச் ஃபோன் வச்சுருக்காங்களா அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அத்தைக்கிட்ட ஏதுங்க அதெல்லாம், அத்தை ஒரு பட்டன் ஃபோன் தானே வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இது வாங்கியிருக்காங்களா என்னவோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. இருக்கும் ஆனாலும் அத்தை கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிட்டு சரி நான் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுந்து போயிடுறாங்க. ஸோ ஆனால் விஜய்க்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, இது நம்ம பண்ண சேம் செட்டப் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிக்கிறாரு. ஸோ நம்ம வந்துட்டு பசுபதிக்கு வந்து இந்த மாதிரி காதில் போட்டுட்டு நீ போயிட்டு நான் சொல்ல நீ செய்யணும்னு சொன்ன மாதிரி இவங்களை யாராவது பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு விஜய்க்கு வந்துடுது. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எழுந்து வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி திணறி பேசிகிட்டு இருக்கதை பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாரு. விஜய் போய் பக்கத்தில் நின்னோடனே அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு விஜய் அவங்க காதில் இருக்க அந்த ஏர்பட்டை டக்குன்னு பிடுங்கி தான் காதில் வச்சு பார்க்குறாரு. அதில் பார்த்தா அவருக்கு கேட்ட ஒரு வாய்ஸ் வந்துட்டு ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ பசுபதி வந்து அங்கேருந்து அவங்கக்கிட்ட ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க அதே மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வாய்ஸ் மூலமாக அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எதுவுமே பேசாமல் டக்குன்னு மொபைல் எடுத்து கட் பண்ணிடுறாரு. ஸோ கால் கட் ஆனதுக்கப்புறமா பசுபதி என்னடா லைன் கட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு பார்த்துட்ருக்காரு. இங்கே இருந்துட்டு சாந்தி அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டக்குன்னு முத்துமலரை பார்த்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் போங்க, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க தம்பின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. ஸோ சாந்தி அம்மா கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாந்தி அம்மா இப்போ அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தா திரும்ப கண்டினியூவாக கால் வந்துக்கிட்டே இருக்குது. பசுபதி தான் கால் பண்ணிகிட்டே இருக்காருங்கிறத விஜய் பார்த்துட்டு டக்குன்னு கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறாரு, நீங்கள் எப்பவும் போல் கால் அட்டன் பண்ணி அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குற மாதிரியே நீங்கள் நடிங்க, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ சாந்தியம்மா அழுதுகிட்டே உள்ளே வரதை பார்த்தோன்னே சாரதாம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்ன இப்போ தான் வெளியில் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன இவங்க அழுத மாதிரி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தையே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு சாந்தியம்மா கூட்டிகிட்டு உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னடி எதுக்கடி தம்பி இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியலம்மா, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் எழுந்து பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ கங்காவும் எழுந்து பின்னாடியே போகும்போது விஜய் அங்கேருந்து சைகை கட்டிடுறாரு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ரெண்டு பேரும் அமைதியாக இருந்துட்டு என்னடி நடக்குது அப்படிங்கிறாங்க. தெரியலையேக்கா, சரி இரு அமைதியாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளார போயிட்டு சத்தமே போடாமல் விஜய் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. ஸோ சாந்தி அம்மா இப்படியே பார்க்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சைகையிலேயே காதில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கிறது எழுதுறது எதுவுமே தெரிய வேணாம், அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு என்ன நடந்துச்சுன்னு அதில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சைகை கட்டிடுறாரு. ஸோ சாந்தி அம்மா அந்த இடத்துல அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அழுகாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு அதில் எழுதி மட்டும் கொடுங்க அப்படிங்கும்போது சாந்தி அம்மா கண்ணை தொடச்சிட்டு உட்காந்து கடன்னு உட்காந்து எழுதுறாங்க. எழுதிட்டு இருக்கும்போதே சாரதாமாவும் பாட்டியும் எழுந்து போகிறாங்க. என்ன இவளுங்க போனவளுங்க இவளுங்களையும் காணோமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது இவங்க ஏதோ எழுதிட்டே இருக்காங்க. அதுவும் கண்ணை தொடச்சிட்டு எழுதிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்னத்த உங்கள் பொண்ணு வந்துட்டு என்னமோ லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னடி சாரதா தெரியும், எதுக்கு எடுத்தாலும் என்னையவே திட்டிகிட்டு இருக்க, என்கிட்டயே கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு என்ன தான் தெரியும், உங்கள் புள்ள இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சி
சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்காரு, அதுவே உங்களுக்கு தெரியல, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்னன்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ தானடி சொன்னேன், திரும்ப திரும்ப என்னையவே ஏண்டி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எழுதி முடிச்சுட்டு சாந்தி அம்மா அப்படியே அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு காலில் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி அதே மாதிரி அவங்க மெயின்டைனும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பசுபதிக்கு எந்த டவுட்டும் வந்துடாத அளவுக்கு திரும்ப நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில் அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பசுபதி சொல்கிற மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிவிட்டு, ஸோ அந்த டைமில் விஜய் வந்துட்டு அந்த லெட்டரை படிக்கும்போது அவருக்கு ரொம்பவுமே ஷாக்கிங் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு காவேரியும் கங்காவும் என்னவாடி இருக்கும், எதுக்கடி விஜய் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. தெரியலக்கா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னதாங்க அப்படி அத்தை எழுதியிருக்கு அப்படிங்கும்போது அப்படியே விஜய் வந்துட்டு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. உடனே கங்காவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது, என்ன விஜய் நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே, என்ன நடந்துச்சு, அத்தை அப்படி என்ன எழுதி கொடுத்துச்சு, இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டக்குன்னு பேப்பரை பிடிங்கிடுறாங்க. ஸோ பேப்பரை வாங்கி அவங்க படிச்சுட்டு பயங்கரமாக அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அழுததை பார்த்த உடனே சாரதாமா பாட்டிக்கெலாம் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. கூடவே காவேரியும் டக்குன்னு வாங்கிட்டு அவங்களும் படித்த உடனே அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. ஸோ அவங்க அதில் எழுதி கொடுத்துருக்கிறது என்னென்னா, பசுபதி வந்துட்டு குமரனை வந்து இந்த மாதிரி மலேசியாலே கடத்தி வச்சுருக்கான், அவன் சொன்னதுனால தான் நான் வந்து இங்கே எல்லாம் நடிச்சிட்ருக்கேன், தயவு செஞ்சு எப்படியாவது என் பையனை காப்பாற்றி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ கங்காவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படியே விஜய் பார்த்துட்டு இருக்காரு. உடனே கங்கா என்ன சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களா நான் இதுக்கு தான் தலையால் அடிச்சுக்கிட்டேன், அவன் பையனை தூக்கி வச்சு என்னென்ன அவமானப்படுத்துனீங்க அந்த பசுபதியை, இதுக்கு தான் நான் பயந்தேன், குமரன் மாமா கூட்டு போவாதீங்க நான் அப்பையிலேருந்து சொன்னேனே, யாராவது கேட்டிங்களா, 3 பேருமா சேர்ந்து செஞ்சீங்க, விஜயை வந்துட்டு தொடுறதுக்கே அவன் பயப்படுவான், அதனால விஜயை விட்டுட்டான், நிவின் வந்து அவனோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறனால நிவினையும் விட்டுட்டான், கடைசியில் என் புருஷன் தான் மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா, ஐயோ என் புருஷன் இப்போ வருவாரோ வரமாட்டாரோ தெரியலையே, அங்கே என்ன பண்ணுறாரோ, எப்படிலாம் அவன் சித்திரவதைப்படுத்துகிறானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கங்கா ஒரு சைடு ரொம்பவும் கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விஜய் டக்குன்னு அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு, கங்கா ப்ளீஸ் அழுகாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல, இந்த விஷயம் இப்போ தானே தெரிஞ்சிருக்கு, எப்படியாவது அவரை காப்பாற்றி கொண்டு வந்துடலாங்க அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, என் புருஷன் அங்கே எப்படி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவங்கக்கிட்ட காலை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் சொல்லிவிட்டு கால் பேட்டரிக்கு கொஞ்சம் லோவாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேங்கிற மாதிரி பசுபதி கிட்ட சொல்லிவிட்டு காலையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல பசுபதிக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சாந்தி அம்மா ரொம்பவும் சொல்லி வருத்தப்பட்டு விஜய் கிட்ட அழுகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் எப்படியாவது குமரன் பிரதரை மீட்டு கொண்டு வந்துடுவேன், உங்கள் பையனை உங்களுக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன், நீங்கள் அழுகாதீங்க அப்படிங்கிறாங்க. அவன் சொன்னதுனால தான் தம்பி நான் வந்து இப்படியெல்லாம் நடித்தேன், சாரதா என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சாரதாமாவும் ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் மதனி அப்படிங்கும்போது, நான் எப்படி உன்னை இன்னொருத்திக்கிட்ட விட்டு கொடுப்பேன், என்னதான் அவன் அப்படி உண்மையாகவே பண்ணியிருந்தானாலும் நான் வந்து விட்டு கொடுத்துருவேனா, இதெல்லாம் இல்லடி, இது மாதிரி குமரனை கடத்தி வச்சுட்டு தான் இவன் வந்து இப்படி என்னை நடிக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாந்தி அம்மா சொன்ன உண்மையை கேட்டுட்டு இப்போ விஜய் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு, அப்போ குமரன் வந்துட்டு வந்திருக்க குடும்பம் உண்மையான குடும்பம் தான் சொல்லதுக்கான காரணமும் பசுபதி தான் இந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பல கோணத்தில் இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு எப்படி வந்து பசுபதி இதுக்கு பின்னாடி இருக்காரு, குமரன் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.